ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை பார்க்க தொடங்கினோம். முழு கிரந்தம் திருவாய்மொழியினுடைய அர்த்தம் என்ன என்றும், ஒவ்வொரு பத்துக்கும் என்ன அர்த்தம் என்றும், திருவாய்மொழியில் அர்த்த பஞ்சகம் எப்படி சொல்லப்படுகின்றது என்றும், திருவாய்மொழியை சொன்ன ஆழ்வாரின் வைபவம் என்ன என்று இவற்றையெல்லாம் அனுபவித்தோம். இப்பொழுது ஒவ்வொரு திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம். 1000 பாட்டுக்குள்ளே முதல் பதிகம் உயர்வர உயர்நலம் என்கிற பதிகம். இந்த பதிகத்தை பற்றி முன்பே சிறிது பார்த்துள்ளோம். உயர்த்தின் அணை ஒன்று என்று 4 பதிகங்கள் எம்பெருமானை பற்றி, பரஸ்வரூபத்தை பற்றி சொல்லுகின்றன என்றதை பார்த்தோம். உயர்வர உயர்நலம், திண்ணன் வீடு, அணைவது அரவணை மேல், ஒன்றும் தேவும் என்ற இந்த 4 பதிகங்கள். அதில் முதல் பதிகமான இந்த உயர்வர உயர்நலம் என்கிற பதிகமானது ஸ்ருதி சாயையிலே பகவத் பரத்வத்தை சொல்லுகிறது. அதாவது ஸ்ருதி என்றால் வேதம், வேதமானது எம்பெருமானுடைய பரத்வத்தை எப்படி சொல்லுமோ அவ்வழியிலே இந்த பதிகத்திலே ஆழ்வார் எம்பெருமானுடைய பரத்வத்தை உபபாதனம் சொல்லுகிறார். இந்த பதிகத்தினுடைய முதல் பாட்டு நம் ஆச்சாரியர்கள் தெரிவிப்பவர்கள் மொத்த திருவாய்மொழியினுடைய சுருக்கமாக இந்த பதிகத்தை கொள்ளலாம். இந்த பதிகத்தினுடைய சுருக்கமாக முதல் 3 பாட்டை கொள்ளலாம். அந்த 3 பாட்டுகளினுடைய சுருக்கம் முதல் பாட்டு என்றும் நம் ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். ஆகையினால் இந்த முதல் பாட்டானது மிகவும் சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்களை தெரிவிப்பதில் மகத்துவம் பெற்றதான பாட்டு இந்த முதல் பாட்டு. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதினம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரது சுடரடி துழிதடன் மனனே. உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன். உயர்வு அற. உயர்வு என்ற சொல்லுக்கு இவ்விடத்தில் 2 பொருள்கள் உள்ளன. உயர்த்தி என்றும் வருத்தம் என்றும். உயர்வு அற, உயர்த்தி என்ற அர்த்தத்தை கொள்வோமே என்றால், உயர்த்தி எம்பெருமானை விட்டு மற்ற பொருள்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த பொருள்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு உயர்த்தி இருக்கும். அந்த உயர்த்தி எல்லாம், அந்த உயர்வு எல்லாம் அரும்படியாக, அதாவது மற்ற பொருள்களுக்கு ஏதோ ஒரு மகிமை இருக்கும். ஆனா எம்பெருமானுடைய மகிமையை பார்த்தோமே என்றால் அந்த மகிமை என்றது சூன்யம்தான், இல்லவே இல்லை என்று சொல்ற அளவுக்கு எம்பெருமானுடைய மகிமை இருக்கிறது என்றதை தெரிவிக்கிறது இந்த உயர்வு அற என்று. அதாவது மேருவினுடைய சிகரத்திலே இருந்து கொண்டு கீழே ஒருத்தன் சர்ஷபத்தை, அதாவது கடுக பார்க்கிறான் அப்படின்னு வச்சுப்போமே, அவனுக்கு என்ன தோணும்? பொருளே இல்லை அப்படின்னு தான் தோணும். ஆனா உண்மையா பொருளே இல்லையான அங்க சர்ஷபம் கடுகு அப்படின்ற பொருள் இருக்கு. இருந்தாலும் அவன் அந்த உசரத்துல இருக்கானா, அந்த உசரத்துல இருந்து பார்க்கும் பொழுது சர்ஷபம் கடுகு அப்படின்ற ஒரு பொருள் இல்லை என்றே தோன்றும். அதே போல எம்பெருமானுடைய உயர்த்தியை பார்க்கும் பொழுது மற்றவர்களுடைய உயர்த்தி இருக்கு இல்லையா, அது பொருளே அல்ல என்று தோன்றுமா. அது ஆழ்வார் தெரிவிக்கிறார், உயர்வு அற. அப்ப இந்த முதல் வியாக்கியானத்துல உயர்வு அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பகவானை விட்ட மற்ற பொருள்கள் அவற்றினுடைய உயர்த்தி அப்படின்ற அர்த்தம். அதெல்லாம் அரும்படியாக, ஒரு பொருளே அல்ல என்று சொல்லும்படியாக எம்பெருமானுடைய குணமானது உயர்ந்து இருக்கின்றது. இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், உயர்வு என்றால் வருத்தம் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கோ பெரிய உயர்த்தி இருக்கு, அவனுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் மிகவும் ஓங்கி உள்ளன. எவனாவது ஒருத்தன் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்றால் அவன் எவ்வளவோ கஷ்டப்படுவானாம். பிரம்மாவுடைய பதத்தை ஒரு ஜீவாத்மா எய்தறது, அது கல்பகோட்டி காலம் தவம் செய்திருக்கணும். ஆக இது பிரம்மாவுடைய விஷயத்துல. இந்த லோகத்திலே நம்ம பார்க்கலாம் இல்லையா, படிச்சு முன்னேற வேண்டும், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறார்கள் அப்படின்னு. ஆக கஷ்டம் இருந்தாதான் முன்னேற்றம் இருக்கும். எம்பெருமானுடைய உயர்த்தி எப்படி இருக்கு என்றால், உயர்வு அற, அவனுக்கு உயர்வு வருத்தமே கிடையாது. அவனுடைய உயர்த்தியை அவன் பெறும் பொழுது அவனுக்கு வருத்தமே கிடையாது.
என்ன தாற்பயம் அப்படின்னா அவனுடைய உயர்வானது இயல்பாகவே இருக்கு, சுவாபாவிகமாகவே இருக்கு. ஆக ரெண்டு அர்த்தம். உயர்வு அற அப்படின்ற இடத்துல உயர்வு அப்படின்னா உயர்த்தி, பகவானை விட்ட மற்ற பொருள்களினுடைய உயர்த்தி. அந்த உயர்த்தி எல்லாம் அற, அதெல்லாம் ஒரு பொருளே அல்ல. மேரு சிகரத்திலிருந்து பார்க்கும் அந்த கடுக போல இருக்கக்கூடியதுதான் மற்றவர்களுடைய உயர்த்தி. உயர்வு அற அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்ன? உயர்வுன்னா வருத்தம் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் உயர்ந்திருக்கானே, அவன் எப்படி உயர்ந்திருக்கான் அப்படின்னா உயர்வு அற, அவனுக்கு வருத்தமே இல்லாமல் அவன் இயல்பாகவே உயர்ந்திருக்கான். ஆக உயர்வு அற உயர் நலம், உயர்ந்த நலத்தை உடையவன். நலம் அப்படின்னா ஆனந்தம் அப்படின்ற திருக்கல்யாண குணம். ஒரு குணத்தை சொல்லலாம், இல்லைன்னா அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானுக்கு விளைவிக்கக்கூடிய எல்லா திருக்கல்யாண குணங்கள், இல்லாட்டி விபூதியோ எப்படி வேணாலும் அர்த்தம் கொள்ளலாம் நலம் அப்படின்ற சொல்லுக்கு. அந்த ஆனந்த குணமோ மற்ற கல்யாண குணங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா உயர் நலமாக இருக்கு. நமோ நமோவாங் மனசாத்தி பூமையே என்று வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டதாக அப்படிப்பட்ட உயர்ந்த திருக்கல்யாண குணங்கள். ஆக இந்த முதல் அடியில ரெண்டு உயர்வு வருது. உயர்வு அற உயர் நலம் அப்படின்னு. உயர் நலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உயர்ந்த திருக்கல்யாண குணம். எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் உயர்ந்து இருக்கு, நம்மளுடைய வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டதாக உயர்ந்து இருக்கு அப்படின்னு உயர் நலம். உயர்வார அப்படின்ற இடத்துல உயர்வுன்றதுக்கு என்ன அர்த்தம்? மற்றவர்களுடைய உயர்த்தி, அதெல்லாம் ஒரு பொருளே அல்லாதபடி அப்படின்னு ஒரு அர்த்தம். வருத்தமர எம்பெருமானுடைய உயர்த்தியானது இருக்கு, இயல்பாகவே எம்பெருமான் உயர்ந்து இருக்கான் அப்படின்னு மற்றொரு அர்த்தம் பார்த்தோம். ஆக உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் அப்படின்னு. இப்பேற்பட்ட கல்யாண குணங்களை உடையவன் எவன் அப்படின்ற ஆழ்வார். எவன் அப்படின்ற சொல்லு என்ன பண்ணோம் அப்படின்னா பிரசித்தியை காட்டும், ஏற்கவே தெரிஞ்சிருக்கணும். யார் ஒருத்தர் நேற்றுக்கு இங்க வந்தாரோ அவர் தான் இந்த தலிகை பண்ணார் அப்படின்னு சொன்னோமே என்றால் யார் ஒருத்தர் அப்படின்றது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் விஷயம். ஆக எவன் எவர் இப்படின்ற சொற்கள் எல்லாமே முன்பே தெரிந்த விஷயத்தை காட்டும். அதே போலதான் இங்க யதா சைந்தவகணஹா அப்படின்னு ஸ்ருதியானது சொல்றது. ரசகண ஏவ ஏவம் பிரஜானாத்மா ஏவம் விஜயானாத்மா சர்வம் விஜயான கண ஏவ அப்படின்னு இந்த ஜீவாத்மாவை சொல்லக்கூடிய அந்த தருணத்துல பரமாத்மாவையும் சொல்றது ஒரு இடத்துல உபனிஷத்தானது. அது என்ன பண்றது அப்படின்னா இவன் பிரசித்தமாக இருக்கான், விஞ்ஞான கணமாக இருக்கான் அப்படின்னு உபனிஷத் சொல்றது இல்லையா. அந்த உபனிஷத் பிரசித்தி, அதாவது உபனிஷத்தை சொல்லப்பட்ட அந்த பரமபுருஷன் அவன் தான் இந்த உயர்நலம் உடையவன் எவன் அப்படின்னு ஆழ்வார் இங்க காட்டுறார். அவன் அந்த எம்பெருமான் என்ன பண்றான், அந்த பகவான் என்ன பண்றான் அப்படின்னா மயர் வர மதிநலம் அருளினன். அவன் எனக்கு ஒரு சிறந்த உபகாரத்தை பண்றான். என்ன பண்றான் அப்படின்னா மயர்வு அற. மயர்வு என்றால் இருள், துயக்கு, மயக்கு என்ற மூன்று விதமான அஜ்ஞானம். அதாவது ஞான அனுதயம், அந்யதா ஞானம், விபரீத ஞானம் என்று மூன்று விதமாக அஜ்ஞானத்தை பிரிப்பார்கள். ஞான அனுதயம் என்றால் அறவே அடிப்படையில விஷயமே தெரியல, அப்படிப்பட்ட அஜ்ஞானம் அதுதான் ஞான அனுதயம். அதுக்கப்புறம் அந்யதா ஞானம் அப்படின்னா பொருளை தெரிஞ்சுட்டு இருக்கும், ஆனா பொருளினுடைய தன்மைய வேறுபட்டதாக அறியணும். எதிரில சங்கம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஆனா எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கோம்? அது பீத்தமாக இருக்கு, அதாவது மஞ்சளாக இருக்கு அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கோம். சங்கத்துக்கு நிறம் மஞ்சளா, அதுக்கு நிறம் வெள்ளை, ஆனா அத பொருளை வேறு விதமாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுக்குதான் அந்யதா ஞானம் அப்படின்னு பேரு. மற்றொன்று விபரீத ஞானம். எதிரில தூண் இருக்கு, அதை பார்த்து புருஷன் ஒரு மனிதன் அப்படின்னு நினைச்சோமே என்றால் அந்த பொருளையே மாத்தி தெரிஞ்சுக்கிறது, அது விபரீத ஞானம். இந்த மூன்று விதமான அஜ்ஞானங்கள், ஞான அனுதயம் அறவே தெரியாது, அடுத்தது அந்யதா ஞானம் தப்பாக தெரிஞ்சுக்கிறது, விபரீத ஞானம் மூன்றாவது பொருளையே மாத்தி தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி மூன்று விதமான அஜ்ஞானங்கள் இது அனாதி காலமாக ஆழ்வாருக்கு இருந்தது. சம்பிரதாயத்தை சொல்லணுமே என்றால் ஞான அனுதயம் அப்படின்னா தேகத்தை காட்டிலும் ஆத்மாவானது வேறுபட்டது அப்படின்றதுதான் அடிப்படை ஞானம். அதுவே இல்லை என்றால் அதுதான் ஞான அனுதயம், அடிப்படை ஞானமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்யதா ஞானம் அப்படின்னா இந்த ஜீவாத்மா தனி எப்படி தெரிஞ்சுட்டான், ஆனா இந்த ஜீவாத்மாவானவன் யார் யாருக்கும் அடிமை அப்படின்னு நினைத்தோமே என்றால் அது அந்யதா ஞானம், ஆத்மாவை வேறுபட்டதாக புரிஞ்சுக்கிறது. விபரீத ஞானம்னா அடிப்படையிலேயே ஆத்மாவை வேறுபட்டதாக புரிஞ்சுக்கிறது. சுதந்திரன் அப்படின்ற பிரமம், நான் எனக்கே ராஜா அப்படின்ற நினைவு இருந்ததுதான் அது விபரீத ஞானம். ஆக ஆழ்வாருக்கு இந்த மூவிதமான ஞானம் அனாதி காலமாக இருந்தது. எம்பெருமான் என்ன பண்றான், மயர்வு அற மதிநலம் அருளினன் அப்படின்னு இந்த மயர்வெல்லாம் அரும்படியாக, இந்த அஜ்ஞானம் எல்லாம் தொலையும்படியாக எம்பெருமான் அனுகிரகம் செய்கிறான் என்று.
இங்கதான் நம்ம ஆச்சாரியர்கள் ஆச்சரியப்படுறார்கள். மயர்வரம் மதிலனம் அருளினன் அப்படின்னு ஆழ்வார் தம்வாயால தாமே சொல்றார். அப்ப ஆழ்வாருக்கு அவ்வளவு ஒரு விசுவாசம், அவ்வளவு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அனாதி காலமா ஒருத்தருக்கு அஜ்ஞானத்துல சிரமப்படுறார். இன்னைக்கு அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. தெரிஞ்சிருந்தா கூட அவருக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். எனக்கு என்ன எல்லாமே தெரிஞ்சிருந்தா? ஏன்னா அனாதி காலமா அஜ்ஞானத்துல சிரமப்பட்டிருக்காரு இல்லையா? உதாரணத்துக்கு ஒருத்தர் முடவனா இருக்கான், நொண்டியா இருக்கான் அப்படின்னு வச்சுப்போமே. நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறான். அவனுக்கு சிந்தட்டிக் லெக் கொடுத்தாச்சு. அவனுக்கு ஒரு ஆர்டிபிஷியல் காலை அவனுக்கு கொடுத்தாச்சு. நல்லா சர்ஜரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த காலை கொண்டு நல்லா வேகமா ஓட முடியும். 100 மீட்டரை 10 செகண்ட்ல கூட ஓட முடியும் அப்படின்னு வச்சுப்போமே. ஆனா அவனுக்கு நம்பிக்கை இருக்காது. அவனை சுத்தி உள்ள டாக்டர் வேணா சொல்லலாம், உன்னால கண்டிப்பா ஓட முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவனுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஏன்னா அவனுக்கு நான் நொண்டி கஷ்டப்பட்டிருக்கேனே அப்படின்ற அந்த வாசனை இருக்கும். அந்த பழக்கத்துல அவன் சட்டுன்னு ஓடுறதுக்கு வராது. ஆழ்வாருக்கு எப்படின்னா இது வெறும் இந்த ஒரு பிறவியில ஒருத்தன் முடவனா இருக்கான் அப்படின்றத பார்த்தோம். அனாதி காலமா ஆழ்வார் அஜ்ஞானத்துல கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு அவர் நம்பிக்கையோட சொல்றார், எனக்கு எல்லாம் தெரியும். இதுதான் சொல்றாரு ஆழ்வார். மயர்வர மதியானம் எனக்கு அருளினன் அப்படின்னு சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அர்த்தம். மதுர கவி ஆழ்வார் பக்கத்துல இருக்கிறவர், அவர் கண்ணினும் செலுத்தாமல நம்ம ஆழ்வாருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. சுத்தி இருந்து அவர் பாக்குறார், அவர் நம்பிக்கையோட சொல்லலாம். இப்ப ஆழ்வாரு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையில எம்பெருமான் கொடுத்திருக்கான் அப்படின்னா அந்த வாசனையை போக்கிட்டான். அஜ்ஞானத்துல நான் தவிச்சேன் அப்படின்ற வாசனையே போக்கிட்டான். எந்த அளவுக்கு போக்கிட்டான் அப்படின்னா ஆழ்வார் தம் வாயால தாமே சொல்லிக்க முடியாது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. அதான் மயர்வர மதிநலம் அருளினன் அப்படின்னு சொன்னார். ஆக மயர்வர என்ன கொடுத்தான்? மதிநலம் அருளினன். மதி என்றால் ஞானம், நலம் என்றால் பக்தி. இதை பார்த்த உடனே என்ன தோணும் அப்படின்னா, வேதாந்த பிரக்கிரியையில வேதாந்த கிரமத்துல எப்படி இருக்கு? முதல்ல ஞானம், அதுக்கப்புறம் ஞானம் கனிந்த நலம். நலம்னா பக்தி இல்லையா? ஞானம் பகவானை பத்தின ஞானம், அதுல அன்பு சேர்க்கணும், அது பக்தியாக ஆகும். ஆக முதல் படி ஞானம் மதி, 2வது படி நலம் பக்தி அப்படின்னு தோணும். ஆனா இங்க ஆழ்வாருக்கு அப்படி கொடுக்கல எம்பெருமான். முதல்ல ஞானத்தை கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பக்தியை கொடுத்தான் அப்படின்னு கிடையாது. கொடுக்கும் பொழுது எப்படி பண்ணான் அப்படின்னா பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தான். பக்தி என்ற நிலையை அடைந்த ஞானத்தை கொடுத்தான். ஆக நலமான மதியை கொடுத்தான் என்று மதிநலம் அருளினான். மயர்வர மதிநலம் அருளினான் எவனவன். அதுக்கப்புறம் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன். இப்படிப்பட்டவன் யாரு? இன்னைக்கு நம்மாழ்வாருக்கு அருள் செய்யறானே, அவனுக்கு ஆளே இல்லையா? அதனாலதான் நம்மாழ்வாருக்கு அருள் செய்யறானா அப்படின்னா கிடையாது. அவனுக்காக அடிமைப்பட்டவர்கள் ஒரு நாடாக உடையவன். எண்ணில் அடங்காத அமரர்கள், நித்திய சூரிகள், அமரர்களுடைய அதிபதியாக எம்பெருமான் இருக்கின்றான். அந்த அமரர்கள் நித்திய சூரிகள் எப்படி இருக்கார்கள்? அயர் வரும் அமரர்கள். அயர்வுனா மறப்பு. எம்பெருமானை மறப்பதே கிடையாது. எப்பொழுதும் பகவத் அனுபவம் நித்திய சூரிகள் பண்ணிட்டு இருக்கார்கள். அயர் வரும் அமரர்களுடைய அதிபதியாக எம்பெருமான் இருக்கான். அமரர்கள் அப்படின்னு பன்மையில இருக்கு, பல அமரர்கள். அங்கதான் சந்தேகம் கேட்டுக்கிறார்கள் ஆச்சாரியர்கள்லாம். அந்த அமரர்களை எம்பெருமான் ஆளுகிறான். ஆனா அமரர்களோ பன்மையில பல அமரர்கள் இருக்கார்கள், நித்திய சூரிகள் இருக்கார்கள். அவர்களை ஆளும் பொழுது ஒரு கால் அந்த அமரர்களை அனுவர்த்தித்து கொண்டு பகவான் ஆளுகிறானா? அதாவது என்னன்னா, இந்த லோகத்துல முதலமைச்சரா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வச்சுப்போமே. அவனுக்கு சட்டமன்றத்துல உறுப்பினர்களா பல பேர் இருப்பார்கள், அந்த கட்சியில சேர்ந்தவர்கள். அந்த கட்சியை ஆள வேண்டும் என்றால் அவன் ஆவோ அப்படின்னு வெறும் கட்டளையிட்டு ஆள முடியுமா? அந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனுசரித்துதான் அவன் ஆள முடியும். அது போல, ஏன்னா அவர்கள் பன்மையில இருக்கார்கள் இல்லையா? அது போல நித்திய சூரியகளோ எண்ணில் அடங்காதவர்கள் பன்மையில இருக்கார்கள். அவர்களை ஆளுகிறான் எம்பெருமான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அனுசரித்து ஆளுகிறானோ என்றால் அப்படி கிடையாது. அமரர்கள் அதிபதி என்று அதிகப்பதிகி அதிபதி என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கும் மிகவும் மேம்பட்டவன் அதிபதியாக இருக்கின்றான் எம்பெருமான் என்று. அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன். அவனுடைய துயரறு சுடரடி தொழுதழன் மனனே என்று. அவனுடைய துயரறு சுடரடி அப்படின்னா எம்பெருமானாருக்கு முன்புள்ள ஆச்சாரியர்கள் என்ன சாதித்தார்கள் என்றால் துயர் அறுக்கும் சுடரடி. அவனுடைய திருவடிகளை கிட்டக்கூடிய அடியார்களுடைய துயரத்தை அறுக்கக்கூடிய சுடரடியானது எம்பெருமான் உடையது என்று துயரறு சுடரடி அப்படின்னு சொன்னார்கள். எம்பெருமானார் என்ன அர்த்தம் அருளி செய்தார் என்றால் துயர் அரும் சுடரடி. ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருள எம்பெருமானுடைய துயரமானது அற்று போச்சு. அடியார்களுடைய துயரமானது அற எம்பெருமானுடைய துயரமானது அருகின்றது என்று துயர் அரும் சுடரடி தொழுதழன் மனனே. தொழுது எடு, தொழ வேண்டும்.
பகவத் குணத்தினுடைய எடுப்பு கண்டோமுக்கு என்று நம் ஆச்சாரியர்கள் சாதிப்பார்கள். அதாவது எம்பெருமானுடைய குணங்கள் இவ்வளவு ஓங்கி இருக்கா, ஓங்கி இருக்கும் பொழுது 2 விதமா அவன் திருவடிகளிலே விழ வேண்டும் என்று அரும்பத உரையிலிருந்து தெரிகிறது. ஒரு விதம் என்ன அப்படின்னா, இப்பேற்பட்டவனா இருக்கான் ஒருத்தன், அவனை எதிர்த்து நிக்க முடியுமா? நதியானது பெரிய பிரவாகத்தை எடுத்துட்டு அது வெள்ளமாக பாய்கிறது. அப்பொழுது அதனுடைய கரையில இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அடித்து பறியுண்டுக்கும். ஏன்? அதெல்லாம் வணங்க மாட்டேன் அப்படின்று நிலை பெற்று நிக்கிறது, ஃபேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணும் நதியானது? அது வேரோட பிடிங்கின்னு போயிடும். ஆனா அந்த நதியினுடைய நடுவிலேயே இருக்கக்கூடிய நீர்வஞ்சி களம் அப்படின்னு ஒரு புல் இருக்கு. அது என்ன பண்ணும்? அப்பேற்பட்ட வெள்ளம் வரும் பொழுது அது வழி கொடுக்கும், அந்த வெள்ளத்துக்கு எதிர்த்து நிக்காது. அது வெள்ளம் போற வழியில அது தலை சாய்க்கும். அதனால அது பிழைத்து போயிடும் அந்த நீர்வஞ்சி களம். அது போலதான் பகவானும் எல்லையற்ற பிரபாவத்தை உடையவன். அவன் எதிரில நான் அப்படின்னு யாராவது நிக்க முடியுமா? நின்றோமே என்றால் ராவணன் போலதான் ஆகும். ஆகையினால நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன அப்படின்னா, தொழுது எழு என்று தொழுகைதான். அப்பேற்பட்ட எம்பெருமான் திறத்துல அடியேன் அப்படின்ற வணக்கம், இது மட்டும்தான் நமக்கு வாழ்ச்சிக்கு உறுப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சாதிக்கிறார்கள். மற்றொன்று, இப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த கல்யாண குணங்களை கண்ட பிறகு அடியேன் அப்படின்னு விடுறதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. நம்ம விடலையே அப்படின்னா நம்ம இன்னும் அந்த குணத்தினுடைய அனுபவத்துக்குள்ள நம்ம இன்னும் பெருசா போனோமே என்றால் வேற வழியே கிடையாது. அடியேன் அப்படின்னு திருவடியில விடுறதுதான் நமக்கு கதியாக இருக்கும். தொழுது எழு, தொழுதால்தான் எழுச்சியே, இல்லைன்னா அசன்யவச பவதி அப்படின்னு நம்ம இருந்தும் இல்லாததாகத்தான் இருப்போம். தொழுதழி என் மனனே அப்படின்றார். நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறார்கள், மயர்வர மதியானம் அருளினன் அப்படின்னு சொன்னார் இல்லையா முன்னாடி. அப்போ எனக்கு மயர்வர மதியானம் அருளினன் அப்படின்னு சொல்லவே இல்லை, பொதுவா சொல்லிட்டு விட்டார். மயர்வர மதியானம் அருளினன் அப்படின்னு யாருக்கு? பக்கத்துல இருக்கிறவருக்கா? கிடையாது. சடகோபர் ஆகிற நம்மாழ்வாருக்கு தான். அது நாம் அர்த்தத்தை அப்படியே நம்ம வருவித்துக் கொள்ள வேண்டும். சரி, ஏன் அங்க எனக்கு அப்படின்னு சொல்லல அப்படின்னா, மயர்வரம் மதியானம் அருள பெறுவதற்கு முன்பு ஆழ்வார் தம்ம ஒரு பொருளாகவே கருதவில்லை. இப்போதான் மயர்வர மதியானம் அருள பெற்ற பிறகுதான் என் மனனே அப்படின்னு தன்னையே ஆழ்வார் பார்க்கிறார். அப்ப சொல்றார், தொழுதொழி என் மனனே அப்படின்னு மனசுக்கு உபதேசம் பண்றார். இங்க நம்ம ஆச்சாரியர் எல்லாம் அழகா ஒரு சரித்திரம் காட்டுறா, அதாவது ஒரு விஷயம் காட்டுறா. என் மனனே அப்படின்னு மனசோட தனக்கு ஒரு சம்பந்தத்தை கொண்டாடிக்கிறார் ஆழ்வார். இந்த மனசானது, ஆழ்வாருடைய மனசானது எப்படிப்பட்டது அப்படின்னா, முந்துற்ற நெஞ்சு அப்படின்னு இது முன்னாடி போயிடுமா. பகவத் விஷயத்துல மனசானது முன்னாடி போயிடுமா. ஆகையினால இந்த மனசுக்கு பெரிய உயர்த்தி, எம்பெருமான் திருவடிகளை கிட்டக்கூடிய உயர்த்தி இந்த மனசுக்கு இருக்கு இல்லையா. ஆகையினால அது என் மனனே, அது என்னுடைய மனசு அப்படின்னு அந்த மனசோட ஒரு சொந்தம் கொண்டாடிக்கிறார். லோகத்துல ராமன் கண்ணன் அப்படின்னு 2 பேர் இருக்கார்கள். ஒரே பள்ளிக்கூடத்துல படித்தார்கள். ராமன் நல்லா படிச்சு IAS பாஸ் பண்ணி அவன் கலெக்டரா இருக்கான் அப்படின்னு வச்சுப்போமே. கண்ணன் பெரிய படிப்பு படிக்கலன்னு வச்சுப்போமே. ஆனா கண்ணன் எங்க போனாலும் தனக்கு காரியமாக வேண்டும் என்றால் என்ன பண்ணுவான்? நான் ராமன் கூட படிச்சேனே அப்படின்னு ராமனுடைய பேரை எழுத்துப்பான் இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, அது ஒரு எம்பெருமான் திருவடிகள்ல அது என்னுடைய மனசு அப்படின்னு அந்த மனசோட தனக்கு ஒரு உறவை கொண்டாடிக்கிறார். ஏன்னா இது எம்பெருமான் திருவடிகள்ல பிராவண்யம் பெற்ற மனசாக இருக்கிறபடினால என்று தொழுதழி என் மனனே அப்படின்னு. ஆக இந்த பாட்டுல உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்ற அந்த முதல் பாதத்துல முதல் அடியில எம்பெருமானுடைய அனந்த கல்யாண குணாகரத்துவம் அப்படின்ற அந்த விசேஷத்தை அருளி செய்தார். அதே போல எவன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது இந்த திவ்யாத்ம சுரூபத்தை சொல்றது அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் சாதிப்பார்கள். அதே போல 2வது அடியில தனக்கு பண்ண உபகாரத்தை சொன்னார், மயர்வர மதியானம் அருளினன் அப்படின்னு. அப்படி உபகாரம் செய்தவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று நித்தியசூரிகளுடைய நாயகன், அவனுக்கு நித்திய விபூதி அப்படின்னு ஒரு உலகம் இருக்கு அப்படின்றத காட்டினார். இப்படி எல்லாம் இருக்கிற எம்பெருமான் துயரரு சுடர் அடி என்று சொல்லுகையாலே எம்பெருமானுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு அப்படின்றத காட்டினார். ஆக பகவான் அந்த பரம்பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு உருவம் அல்ல குணம் அல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. பரம்பொருளுக்கு உருவம் உண்டு, குணங்களும் உண்டு அப்படின்றத இதெல்லாம் ஸ்தாபித்தார். இதே பாட்டுல அர்த்த பஞ்சகத்தினுடைய அர்த்தம் எல்லாம் கொண்டு வந்துட்டார் ஆழ்வார். எப்படி என்றால் உயர்வர உயர்நலம் என்று பரஸ்வரூபத்தை எல்லாம் சொன்னார். அதே போல அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று பிராபியமாக இருக்கக்கூடியதை சொன்னார். நம்ம போய் கிட்ட போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நித்தியசூரிகளுடைய நாயகன் அப்படின்றது அந்த பிராபிய விஷயத்த சொன்னார். அடைந்து என்ன பண்ண போறோம்? கைங்கரியம் பண்ண போறோம். அதை தொழுதெழு அப்படின்னா அந்த தொழுகையை சொன்னார், கைங்கரியத்தை சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டு விரோதியும் சொல்றார். மயர்வர் அப்படின்னு சொன்னார் இல்லையா, இதனால் கைங்கரியம் பண்ண முடியாமல் நம்மளை தடுக்கக்கூடியது என்ன? நம்மளுடைய மயர்வு அஜ்ஞானம். அதெல்லாம் அரும்படியாக அப்படின்னு விரோதி போக்குறத சொன்னார். அதே போல இவற்றை எல்லாம் செய்யக்கூடிய அதிகாரி யாருக்கு எம்பெருமான் இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்னா, தொழுதெழு
என்மானானே அப்படின்னு சொன்னார். சுத்தமான மனசை உடையவன், அவன் தான் அதிகாரி பகவத் விஷயத்துல. நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் சாதிப்பார்கள், திவ்ய பிரபந்தத்தை கத்துக்கணும் அப்படின்னா யாருக்கு அதிகாரம் உண்டுன்னா, உண்டியே உடைய உகந்தோடும் அப்படின்னு கண்டதே காட்சி கொண்டதே போலும்னு இருக்கக்கூடாது. யாருக்கு வஸ்திரத்திலையும் போதனத்திலையும் ஆசை இருக்கோ அவன் திவ்ய பிரபந்தத்தை கத்துக்கிறதுல அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார்கள், இதை சொல்லியிருக்கார்கள். ஆகையினால அந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான ஒரு மனசை கொண்டவன் தான் இந்த விஷயத்துல அதிகாரி அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இதெல்லாம் நமக்கு வராது நிச்சயமா, அது தெரியும். இருந்தாலும் இப்படிப்பட்ட பரிசுத்தமான அந்தகரணத்தை மனசை கொண்ட ஆழ்வாரான எம்பெருமானாரான அவர்கள் திருவடிகளை ஆசிரியித்து அதுவே நமக்கு போதுமானது என்று இருப்போம். மேலும் பகவானுடைய குணங்களை அனுபவித்துக் கொண்டு எவ்வளவு முடியுமோ எம்பெருமான் திருவடிகள் நெருக்கத்தை சம்பாதித்துக் கொள்வோம். ஆக முதல் பாட்டினுடைய அர்த்தத்தை பார்த்தோம் ஆயிற்று. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.